நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் 2ஆம் நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 65:2 நான் வாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எப்படி எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், அதான் வேதம் சொல்கிறது. மாம்சமான யாவரும், யாராக இருக்கலாம், உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ யாராக இருக்கட்டும், இயேசுவிடம் வந்து இயேசுவேன்னு சொல்லி விண்ணப்பத்தை வேண்டுதலை வைக்கும் பொழுது கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதுதான் ஜெபத்தை கேட்கிறவர். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சகரியா என்கிற ஆசாரியர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வயதாகிவிட்டது. அங்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய், அங்கு ஆலயத்துக்குள்ள போய் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர்களை போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது காபிரியேல் தூதன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சகரியாவே, பயப்படாத, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், யோவான் என்று பெயரிடு. அந்த பிள்ளை இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டு வராரு. அப்ப அது சகரியா என்ன சொல்றாருன்னா, அதோடு மட்டும் இல்ல, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்பா அப்படின்னு சொல்றாரு. சகரியா பயந்து போய் திகைத்து நிற்கிறார். அதே அதிகாரம் லூக்கா 1:18 என்ன வயசாகி போச்சுதே, என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, எப்படி நீ குழந்தை பிறக்கும்? நான் எப்பமோ ஒரு நாள் விண்ணப்பம் பெயரெடுத்த ஜெபத்தை உமக்கு முன்பாக கொண்டு வச்ச, அதை உடனே கேட்கலன்னு நீர் எங்க கேட்க போறீங்கன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல, குறித்த நேரத்துல கண்டிப்பா பாருன்னு சொல்லி அதே மாதிரி ஆச்சரியமா யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அநேக நேரம் நமக்கு என்ன ஆகி விடுகிறது என்றால், ஜெபம் உடனே கேட்கப்படல, உடனே நடக்கல காரியங்கள், உடனே இதான உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு நினைச்சிருந்தோம். அப்படி அல்ல. தேவன் குறித்த காலத்துல காரியங்களை செய்யும்படியா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். குறித்த காலம், ஏற்ற காலம் எல்லாம் வேதத்துல அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார். எப்போ நமக்கு தேவை, எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம், ஜெபமே கேட்கப்படல, இனி அவ்வளவுதான். இல்ல. ஒரு வயதான தம்பதியர் ஒரு நாள் இந்த வயதான தகப்ப சோர்ந்து போயிருக்கும் போது மனைவி பேசுறாங்க, அப்ப காலில் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. இல்ல, இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணு தெரியல, அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. நானும் ஜோம் பண்ணி பாக்குறேன், ஒன்னும் நடந்த மாதிரி இல்லைங்கும் போது அந்த அருமையான அந்த மனைவி சொல்றாங்க, எங்க பிகினிங்ல இருந்து பாருங்கப்பா, சென்னைக்கு வந்தோம், நம்ம வீடு கூட கிடையாது, ஜோம் பண்ணோம், ஆனா உடனே வீடு கிடைக்கல. ஆனா இப்ப நம்ம சொந்த வீட்டுல தானே இருக்கிறோம். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது பெரிய சேலஞ்சிங், எல்லாமே ஃபீஸ் ஜாஸ்தியாச்ச, எப்படி பண்ண போறோம், ஜோம் பண்ணோம். ஆனா நீ பிள்ளைகள் எல்லாம் படிச்சு வசதியா நல்ல வேலையில உட்காந்துட்டாங்களே, திருமணத்தெல்லாம் பற்றி கவலைப்பட்ட இந்த பிள்ளைக்கு எப்படி திருமணம் வயதாகிடுச்சு, நான் எப்படி நடத்திக்க போறோம், சரியான பையன் கிடைக்கலன்னுலாம் புலம்பி ஜோம் பண்ணோம், உடனே நடக்கலதான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். இல்லன்ட்டு ஏதாவது ஒண்ணு நீங்க எழுத முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. யோசிக்கிறாரு. உண்மைதான், கேட்ட அத்தனை ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ சந்திக்கிற பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியுது, அல்லது எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள் பெருசா தெரியுது. நம்ம கடந்த அந்த பாதைகளை மறந்துருதோம். நம்முடைய ஜெபங்கள்லாம் எத்தனை ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்கிறதை எண்ணி பாக்குறதே இல்ல. அதுதானப்பா உண்மைன்னு சொல்லி அந்த ஒய்ஃப் சொன்ன உடனே இவர் புரிஞ்சிச்சுமா, நீ சொல்றது 100% உண்மை, சரி நம்ம இதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது, இதற்கும் ஜெபிப்போம், சரியான நேரத்துல கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏனென்றா நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்படி சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்களாம். ஏன், இது நம்ம வாழ்க்கையிலும் இது உண்மை தானே? கொஞ்சம் அதை கேட்கிற நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷம் கூட பின்னாடி போய் பாருங்க. நீங்க ஜெபித்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு அத்தனையும் நீங்க பெற்றிருப்பீங்க. அதுதான் உண்மை. ஆனா நம்முடைய பார்வைக்கு அது பெரிதாக தெரியல, ஏதோ அந்தந்த காலம் நடந்துட்டு இருக்குது, நடக்கும். நீங்கள் அன்று ஜெபித்ததை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்று சந்திக்கிற பிரச்சனைகள் அதை மறைத்து விடுகிறது. இல்லை, இன்று நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, ஏன் நாளைக்கு சந்திக்க போற பிரச்சனை குறித்து கூட விண்ணப்பத்தை ஏறெடுப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு கண்டிப்பாக அதற்கு பதில் கொடுப்பார், பிரதிபலனை கொடுப்பாரு, காரியங்கள் நடக்கும். பின்பு ஒரு நாள் அதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். எதை எடுத்தாலும், எந்த காரியமானாலும் விண்ணப்பம் பண்ணுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்கும்படி காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தை ஏறெடுக்கிற நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்ன நாளும் நமக்கு நாங்க தெரியப்படுத்தி ஜெபித்து காரியங்களை செய்ய விரும்புறோம்னு சொல்லி பாருங்க. ஏற்ற நேரத்துல, ஏற்ற விதத்துல கர்த்தர் காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு புதிய நாளை எங்க வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. நீங்க ஜெபத்தை கேட்கிற தேவனப்பா. அநேகர் எங்க சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, காது கொடுத்து யார் கேட்கிறா, எங்களை சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்க வார்த்தைக்கெல்லாம் மரியாதை இல்ல, மதிப்புலன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல சர்வத்தையும் சிருஷ்டித்த பெரிய தேவனப்பா நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு
எங்களுக்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பம் சமூகத்தை கிட்டி சேரட்டும், அதற்கு பதில் வரட்டும். எவ்வளவு விண்ணப்பங்களை கேட்டிருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இந்த வியாதி சுகமாகுமா, மரண கட்டுகள் இருக்கலாம், பலவீனத்தின் பாதையில போய் இனி கஷ்டம் தாண்டு உலகம் சொல்லலாம், மருத்துவர் சொல்லலாம், மருந்துகள் சொல்லலாம், இதெல்லாம் கேட்காது எடுபடாது, அதெல்லாம் தாண்டி உருவாக்கின தேவன். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஜீவனை கொடுப்பதற்காக நன்றி, நன்மை கொடுப்பதற்காக நன்றி, காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக நன்றி. இடிக்கப்பட்ட பகுதியில் மீண்டுமாய் குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமேன். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், இதுவரை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார், இனியும் கேட்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.